ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலையெல்லாம் இப்படி காற்று கலைச்சி விடுது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் கொடைக்கானலில் இருந்து தான் இது ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல காற்று, நல்ல குளிர், ஜம்முன்னு இருக்குது. அதே சந்தோஷத்தோடு உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். நீங்களும் என் சந்தோஷத்துலேயே இதெல்லாம் அனுபவிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சந்திர கிரகணம் வருது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. வர சண்டே சந்திர கிரகணம் அதை பற்றி விஷயங்கள் சொல்லுங்கள். நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயங்களையெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சயின்ஸ் படியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது சந்திரன் எங்கே இருக்குது, அதாவது இந்த 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 ஆப்ஜெக்ட் சந்திரன் வச்சுக்கோங்க. இது சூரியன், ஓகேங்களா? இது சூரியன், இது சந்திரன். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருது ஃப்ரெண்ட்ஸ். பூமியுடைய நிழல் சந்திரன் மேலே பட்டு இப்போ இப்படி இருக்குல்ல, பூமி இப்படி வரும். இப்படி பூமி வரும்போது இந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூடி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலகி போகிறது. சந்திரன் மேலே அந்த கருப்பு நிழல் படிஞ்சு அப்படியே போகுது. இந்த நிழல் இப்படி படிஞ்சு போகுது இல்லைங்களா, அதை நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த நிழல் இப்படி படிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஒரு நிழல் இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன், வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற மரத்தோட நிழல் என் மேலே விழுகும், அவ்வளவுதான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிடிச்சி கடிச்சிருச்சு? சந்திரன் பூரட்டாதியில் தான் போகிறாரு, சதயத்தில் இருந்து பூரட்டாதிக்குள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த கிரகணம் நடக்குது, ஓகேங்களா? சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிற சந்திரன் 13 டிகிரி 20 மினிட் சதயத்து மேலே சந்திரன் போவார். அப்படி போயிட்டுருக்கிற சந்திரன் பூரட்டாதி அடுத்தது சதயத்துக்குள்ளேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த கிரகணம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளவுதான். பூரட்டாதியில் இருக்கிற சந்திரன் மேலே பூமியோட நிழல் இப்படி பட்டு பூமி இப்படி கிராஸ் ஆகுது, அவ்வளவுதான். என்ன இப்போ பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை. பூரட்டாதி சந்திரன், சதயமும் பூரட்டாதியும் கும்பத்தில் இருக்குது. கும்பராசிக்குள்ளே சதய நட்சத்திரமும் இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது. பூரட்டாதியில் ஒரே ஒரு பாதம். அந்த ரெண்டும் கும்பத்தில் இருக்கிறனால கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. சதயத்தில் இருக்கவனுக்கு அத்தனை பேத்துக்கும் பிரச்சனை, பூரட்டாதியில் இருக்கிறவன் அத்தனை பேத்துக்கும் பிரச்சனை, பூரட்டாதியோட திரிகோணத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை. அதாவது கும்பத்துக்கு திரிகோணமாக வரக்கூடிய ராசிகளுக்கும் பிரச்சனை இருக்கான். திரிகோணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணம். கும்பம் 1 அப்படின்னா மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5. 5க்கு பிரச்சனையா, 5வது ராசிக்கு பிரச்சனையா, அதில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு பிரச்சனையா. அதுக்கப்புறமா 6 கடகம், 7 சிம்மம், 8 கன்னி, 9 துலாம். துலாம் 9ஆ வர்றதுனால அதுவும் பிரச்சனையா, அதில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனையாகுமா அப்படின்னு சொல்லி வேற ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது, புரிஞ்சுதுங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கும்பத்தில் இருக்கிற சதயம் பூரட்டாதிக்குமே பிரச்சனை இல்லை, கும்ப ராசிக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்கு இந்த 5க்கும் 9க்கும் பிரச்சனை, திரிகோண ராசிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டி பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? இதை நம்பிட்டு போய் கோயிலில் அர்ச்சகரை கூட்டிகிட்டு வீட்டில் ஹோமம் பண்ணுறோம், பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி, இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, கேந்திரத்துக்கும் பிரச்சனையா. கேந்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1, 4, 7, 10 அப்படின்றது கேந்திரம். அதுவும் என்னன்னு நான் சொல்கிறேன். 1 கும்பம், கும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கும்பத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. கும்பத்திலிருந்து 4 கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். ரிஷபத்துக்கும் ரிஷபத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனையா, ஓகேங்களா? முதலே மிதுனத்தில் பிரச்சனை சொல்லியாச்சு, இப்போ ரிஷபத்துலேயும் பிரச்சனை. ரிஷபம் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ரிஷபமா, 5 மிதுனம், 6 கடகம், 7 சிம்மம், ஓகேங்களா? ரிஷபத்துக்கு பிரச்சனை, சிம்மத்துக்கும் இப்போ பிரச்சனையா. சிம்மம் பிரச்சனை, சிம்மத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை. சிம்மம் 7, அதுக்கப்புறம் 8 கன்னி, 9 துலாம், 10 விருச்சகம்.
அப்போ விருச்சகத்துக்கும் பிரச்சனை, விருச்சகத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனை. 1, 4, 7, 10 இதுதான் கேந்திரம் அப்படின்னு சொல்றது. கேந்திர ராசிகளுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனை, திரிகோண ராசிகளுக்கும் பிரச்சனை, திரிகோணத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனை. அப்போ என்னென்ன? ரிஷபத்துக்கு பிரச்சனை, மிதுனத்துக்கு பிரச்சனை, சிம்மத்துக்கு பிரச்சனை, துலாத்துக்கு பிரச்சனை, விருச்சகத்துக்கு பிரச்சனை, இத்தனைக்கும் பிரச்சனை. ஓகேயா? அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் பிரச்சனை. ஓகேயா? அது அப்படின்னு சொல்கிறத எல்லாம் தயவு செஞ்சு நம்பிட்டு ஐயையோ எனக்கு இதனால இதாகிடுச்சு அதனால அதாகிடுச்சின்னு சொல்லி மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சரியா? அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு இப்போ நான் வந்து மாசமாக இருக்கும்போதும் ஒரு கிரகணம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் பாட்டி இருந்தாங்க. எல்லா ஜன்னலுக்கும் இது போட்டு துண்டெல்லாம் போட்டு மூடி, கதவுக்கெல்லாம் அந்த கதவு சந்தில் கூட எதுவும் கிரகம் வந்து என்னை அட்டாக் பண்ணிடும்ட்டு அங்கெல்லாம் சந்திலெல்லாம் கூட துணி வச்சு மூடி கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு அப்படியே அசையாத நகராத அப்படின்னு என்னை ஒரு பொம்மை மாதிரி இப்படி படுக்க வச்சுட்டு எல்லாருமே வெளியே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? நான் வந்து அந்த ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ வயிற்றுல குழந்தையும் வச்சுக்கிட்டு பசிக்கும் பேசாமல் தண்ணி கூட குடிக்காமல் படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். நகரக்கூடாது, மூக்கு துடைக்கக்கூடாது, அது ஏதாவது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் எந்த வித எஃபெக்டும் கிடையாது. அது எதுவும் இல்லை. அந்த கிரகணம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு நிழல் சந்திரனை பூமி தாண்டும் போது பூமியோடைய நிழல் சந்திரன் மேலே படுது. இவ்வளவுதான். சயின்டிஃபிக்காகவும் இதுதான். ஜோதிடத்தில் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆன்மீகன்றது ஒன்றுமே இல்லை. எந்த கடவுளும் எதுவும் பண்ண மாட்டார். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்ல படித்தவங்க நிறையா வந்துட்டேன். இதை தெளிவாக எடுத்து சொல்கிற சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் வந்த காலகட்டத்திலையும் இந்த ஜோதிடர்கள் அவங்க சௌரியத்துக்காக 4 பேர்த்த கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு மண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? தண்ணியில் எதையாவது போட்டு வைக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு மன திருப்திக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில், அடுத்த நாள் காலையில், நைட்டு வருது கிரகணம், அன்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்குங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வேலையை பாருங்கள். இது பண்ணலாம்ல. நாமலாம் அன்னைக்கு நம்ம குளிக்க போகிறோம், அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதையே காலையில் எந்திரிச்சதுமே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுங்க. உங்கள் சந்திரன் மேலே நிழல் படிஞ்சதில்ல, அது ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு பர்சன்ட் தோணுச்சு அப்படின்னா காலையில் எழுந்துச்சி குளித்து சாமி கும்பிட்டு போய் வேலையை பாருங்க. கூட்டி சுத்தமாக மொழிகி அதுக்கப்புறம் தான் கும்பிடணும். ஒன்றும் கிடையாது. சரியா? கடவுளை குளிச்சுட்டு போய் காலையில் கும்பிட்டு வேலையை பாருங்க. இது கூட நான் சொல்லணும்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் ஏதாவது வேணும் ஏதாவது ஒன்று கேட்பீங்கள, அதுக்காக சொல்கிறனோ தவிர அப்படியெல்லாம் நான் பண்ண போகிறதே இல்லை. வேணா நான் சொல்கிறேன், சண்டே நைட்டு சாப்பிட்றப்போ நான் உங்களுக்கு டைம் காட்டிட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் செய்வீங்களான்னு கேட்பீங்க. நான் செஞ்சு காட்டுறேன். சண்டே 6 மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். நம்ம வயிற்றில் வந்து கிரகணம் வர்றக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றணுமா. ஓகேங்களா? வயிற்றுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா அது அஃபெக்ட் பண்ணிடுமா. ஒரு மண்ணும் பண்ணாது. ஓகேயா? இது வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து நான் எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. நானே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் நைட்டு 10 மணிக்கு உங்களுக்காக சண்டே 10 மணிக்கு நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு லைவ் வேணாலும் தர்றேன். இல்லை அப்போ வீடியோ எடுத்து, அப்போ தெரியாது எனக்கு என்ன பண்ணணும் லைவுக்கு, நல்லா எனக்கு தெரியாது, நான் இன்னும் வந்ததில்லை. அந்த 10 மணிக்கு நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். 10 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்காகவே 10 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். என்ன ஆகும்? எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தோன்னு எனக்கு தெரியல. அதாவது படித்த ஜோதிடர்கள் எனக்கு நல்லா தெரிஞ்ச இதை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறது? ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து 10 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன். சண்டே நைட் நான் 10 மணிக்கு தான் சாப்பிட போகிறேன். ஒன்றும் ஆகாது. அடுத்த நாள் காலையில் நான் திரும்பியும் வீடியோ போடுறேன். நான் நல்லா இருப்பேன். ஓகேங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தைரியமாக நீங்கள் என்ன செய்யணும் அன்றைக்கி நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு திருப்திக்கு கிரகணம் முடிஞ்சது இல்லையா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழியாக கிரகணம்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அதனால் போய் குளிச்சுட்டு
சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எங்கே வேணால் வெளியே போங்க வாங்க, எதுவும் நடக்காது. அது தூங்குற நேரத்தில் தான் வருது. சாயந்தரம் 10 மணி வரைக்கும் வெளியே போங்க, சாப்பிடுங்க வாங்க, ஒரு பிரச்சனையும் அன்னைக்கு கிடையாது. அதே போல் அந்த கும்பம் கட்டத்தில் வக்ர சனியும் ராகுவும் இருக்காங்க. அவங்களும் எதுவுமே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு முதல்ல நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். சனியும் ராகுவும் எதிரெதிரே ஒரே டிகிரியில் வருஷப்பரப்பன்னைக்கு மீட் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. ஓகேங்களா? இத்தனை பேர் இவ்வளோ பேசுகிறீங்கள, அந்த கிரகங்கள் ரெண்டும் ஒரே டிகிரியில் மீட் பண்ணதை யாராவது ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டு நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்படி நடந்திருக்கு. அப்படி ஒரே டிகிரியில் 2 கிராஸ் ஆச்சு. சனியும் ராகுவும் ஒன்றும் செய்யலையே, ஒன்றுமே செய்யலை. அப்புறம் அந்த கட்டத்தில் இருக்கிறனால மட்டும் என்ன செஞ்சிட போகுது? ஒன்றுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தைரியமாக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்க சாமியை கோயிலுக்கெல்லாம் போக சொல்ல நான். வீட்டில் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்டு வேலையை பாருங்கள், அவ்வளவுதான். எந்த தண்ணியும் எடுத்து கீழே ஊற்ற வேண்டாம், எந்த சமையல் பண்ண பொருட்களை எடுத்து கீழே போட வேண்டாம், ஃப்ரிட்ஜில் இருக்க பழங்களை எல்லாம் தூக்கி கீழே போட வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ஆகாது. ஓகேயா? இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. இந்த கிரகணம் மட்டும் இல்லை, எந்த கிரகணத்துலையும் சூரிய கிரகணமாகவே வந்தாலும் எந்த கிரகணமும் ஒன்றுமே சொல்லாது ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, அந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.